வணக்கம். இந்த வருஷம் வர மூணாவது மார்வல் சூப்பர் ஹீரோ திரைப்படம் இது. அவங்களுடைய இந்த மல்டிவர்ஸ் சாகாவோட கடைசி ஃபேஸ்ல முதல் படம் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். 2005ல ஜெசிகா ஆல்பா நடிச்சதனால மட்டுமே அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் என்ன மாதிரி பல பேருக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிறத சொல்றதுல எனக்கு எந்த வேமா சூசுவும் கிடையாது. எதிர்காலத்தில் கேப்டன் அமெரிக்காவா கலக்க போற கிறிஸ் எவான்ஸ் தான் ஹியூமன் டார்ச்சா நடிக்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தா மேபி அவரையும் கொஞ்சம் உத்து பார்த்துருக்கலாம். இதுக்கப்புறம் ரைஸ் ஆஃப் த சில்வர் சர்ஃபர் அப்படின்னு அந்த பார்ட்டுக்கு ஒரு சீக்குவல் எடுத்தாங்க. இந்த ரெண்டு படங்களுமே அப்போ பார்க்க ஃபன்னாக தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் நிறைய கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் அப்பவே ரெண்டு படங்களையும் ரிவ்யூஸில் அடித்து துவச்சாங்க, செம்மையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. நடுவில் 2015ல் ஒரு ரீபூட் ட்ரை பண்ணாங்க, அதுவும் டோட்டல் ஃப்ளாப். டிஸ்னி ஃபாக்ஸ் ஸ்டாரை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ரைட்ஸ் திரும்ப மார்வல் ஸ்டுடியோஸுக்கே தாய் கழகத்துக்கே திரும்பி வந்தாச்சு. இந்த ரெண்டாவது ரீபூட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றேன். அண்ட் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒடிசியோட டீசர் போட்டாங்க. பல பேருக்கு கிறிஸ்டோபர் நோலன் பேர் வர வரைக்கும் அது ஒடிசி டீசர் அப்படின்னே புரியலங்கிறது தான் சோகங்கள். அண்ட் டீசரும் ரொம்ப பேசிக்கா தினத்தந்தி கன்னித்தீவு எபிசோட் மாதிரி ஒரு 4 லைன் தான் இருந்துச்சு. The Fantastic Four First Steps. Earth 828ல அந்த மல்டிவர்ஸ் நடக்கிற கதை இது. அந்த உலகம் செம்ம ரெட்ரோ ஃபீல்ல இருந்தாலும் டெக்னிக்கலா நல்ல அட்வான்ஸ்டா இருக்காங்க. அங்கே ஆல்ரெடி மக்கள் கிட்ட பிரபலமான சூப்பர் ஹீரோஸ் தான் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர். இவங்களுக்கு தனியாக ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், ஒரு ஃபேமிலியாக பாசமாக இருக்காங்க. எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் முன்னாடி நின்று மக்களை காப்பாற்றுறாங்க. ஏன் உலக நாடுகளுக்கு நடுவில் மத்தியஸ்தம் பண்ணி உலக சமாதானத்துக்கே பாடுபடுறாங்க. அவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. இதில் ரீட் ரிச்சர்ட்ஸும் சூ ஸ்டாமும் ஒரு கப்புள். ஸ்டாம் கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ குழந்தை பிறக்க போகுதுன்னு சந்தோஷமா அதுக்காக வீட்டை ரெடி பண்ணுறாங்க. அப்போ புதுசாக சில்வர் சர்ஃபர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பூமிக்குள்ளே வருது. இந்த வருஷனில் சில்வர் சர்ஃபர் ஒரு பெண். கேலக்டஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வில்லனோட அசிஸ்டன்ட். அவங்க உங்க பூமியை சாப்பிட்றதுக்காக கேலக்டஸ் வர போறாரு. ஏதாவது கடைசி ஆசை இருந்தால் நிறைவேற்றிக்கோங்க, அழியறதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு டெட்லியா வார்னிங் கொடுத்துட்டு போறாங்க. இந்த ஆபத்துலேருந்து இந்த பூமியை 4 சூப்பர் ஹீரோஸால காப்பாற்ற முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படம். எப்பவும் ஏதோ ஒரு முன் யோசனையோட பல செல்ஃப் டவுட்ஸ் இருக்கிற ரீட் ரிச்சர்ட்ஸ் கேரக்டரை பெட்ரோ பாஸ்கல் ரொம்ப கிளீனாக நடிச்சிருக்காரு. அவரால் ரகசியத்தை காப்பாற்றி வைக்க முடியாதுன்னு ஒரு டைலாக் வரும். நிஜமாவே அந்த கேரக்டர் மைண்டில் என்ன நினைக்குமோ அது பெட்ரோடைய முகத்தில் தெரியுது. ஒரு நல்ல காஸ்டிங் சாய்ஸ். இன்விசிபிள் உமனா சூ ஸ்டாமா, வனேசா கர்பி, ஹியூமன் டார்ச்சா ஜோசப் ஸ்பின், இவங்க 2 பேருமே சாலிடாக இருக்காங்க. பர்டிகுலராக கர்பி கிளைமேக்ஸில் எல்லாரோடவும் பெட்டரா ஸ்கோர் பண்ணுற அந்த ஸ்கோப்பை முழுசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. Earth 828ங்கிற செட்டிங், ப்ரொடக்ஷன் டிசைன், ரெட்ரோ மூடுக்கு ஏற்ற இசை, எடிட் பேட்டர்ன், கலர்ஸ்னு டெக்னிக்கலாக செம்ம படம் எது கலக்கியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் ஆஸ் ஆல்வேஸ் ரொம்ப சிறப்பாக இருந்தது. திங் கேரக்டர் மொத்தமாகவே சிஜி தான். தென் சில்வர் சர்ஃபர் கேரக்டரும் ஒவ்வொரு கேரக்டருக்குமான சூப்பர் பவர் எல்லாத்தையுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக வில்லனுடைய கேரக்டர் ரைட்டிங்கை விட அந்த டெபிக்ஷனே பயத்தை வரக்கிற அளவுக்கு பயங்கர ஜெஜாண்டிக்காக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு ஆஸ்பெக்டுக்காகவே இது ஐமேக்ஸ் வர்த்தின்னு நான் சொல்லுவேன். சமீபத்தில் வந்த சூப்பர்மேன் மாதிரி இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர்லையும் பேக் ஸ்டோரியில பெரிய ஃபோக்கஸ் இல்லை. சும்மா போற போக்கில் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அண்ட் இந்த ஹீரோஸ் இருக்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். வழக்கமாக ரீபூட்ல இருக்கிற இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடுறாங்க. அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. இந்த 4 பேர் எவ்வளோ பாப்புலராக இருக்காங்க, மக்கள் எப்படி இவங்களை பார்க்குறாங்க, இந்த கார்ட்டூன் ஆக்ஷன் ஃபிகர்ஸ்னு இவங்களை வச்சு அந்த உலகத்தில் இருக்கிற மர்ச்சன்டைஸ் இப்படி எக்ஸ்டர்னலாகவும், ரீட் ரிச்சர்ட்ஸ் சூ ஸ்டாம் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப், குழந்தை பிறக்க போகிறத நினச்சி அவங்களுக்குள்ள இருக்கிற பயம், இந்த 4 பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இன்டர்னலாகவும் எல்லாத்தையுமே ஒரு சில காட்சிகளில் ஈஸியாக புரிய வச்சிடறாங்க. ஒன்ஸ் சில்வர் சர்ஃபர் என்ட்ரிக்கு அப்புறம் படம் இன்னும் சுவாரஸ்யமாக மாறுது. கேலக்டஸை தேடி போகலான்னு இவங்க பிளான் பண்ணுறது, அந்த டிராவல், அதில் நடக்கிற ஒரு சின்ன அட்வென்ச்சரும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. கேலக்டஸ் வைக்கிற டிமாண்டில் படத்துடைய கான்ஃப்ளிக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. பூமிக்கு இவங்க வர ரிட்டர்ன் ஜர்னியில் ஒரு சின்ன டென்ஷன் வந்ததுக்கப்புறம் வில்லன் வச்ச டிமாண்ட்ஸோட இம்ப்ளிகேஷன்ஸ், மக்களுடைய ரியாக்ஷன்ஸ், மக்கள்கிட்டயே சூ ஸ்டாம் பேசுகிற சீன், இதெல்லாம் ஜஸ்ட் ஆக்ஷன் அட்வென்ச்சர் சூப்பர் ஹீரோங்கிற சர்ஃபேஸ் லேயரை தாண்டி கொஞ்சம் பெட்டராக எழுதப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் ஹியூமன் டார்ச் பண்ணுற டீகோடிங், இன்னொரு பக்கம் வில்லன் கிட்டேருந்து இவங்க தப்பிக்க பண்ணுற பிளான்னு ப்ராப்பராக பரபரப்பாக கதையை நகர்த்திருக்காங்க. ஆனால் அந்த தப்பிக்கிற பிளான் மட்டும் கொஞ்சம் ஃபன்னியாக டூ மச்சாக இருந்துச்சு. ஆனால் அதையும் மாற்றி கேலக்டஸையே பூமிக்குள்ளே கொண்டு வந்து வேற மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு முடிவு பண்ணதும் நல்லா இருக்கு. அந்த கேலக்டஸை எப்படி அதோட பிரம்மாண்டமான ஸ்பேஸ் ஷிப்லேருந்து இறக்கி பூமிக்குள்ளே நடக்க வச்சாங்க அப்படிங்கிறது மட்டும் சரியாக சொல்லப்படவே இல்லை. கதையோடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த சில்வர் சர்ஃபர் கேரக்டர் வராங்க போகிறாங்க. இந்த கதையோடைய அடிப்படை ஃபேமிலி எமோஷன் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக கிளைமேக்ஸில் இந்த சூ ஸ்டாம் கேரக்டர் பவரை யூஸ் பண்ணுற அந்த ஒரு சீனும், அதுக்கடுத்து குழந்தையை வச்சு வர ஒரு சென்டிமெண்ட்டான சீனும் என்ன மாதிரி உங்களுக்கும் நல்லாவே ஒர்க் ஆகும். மொத்தத்தில் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மார்வலுடைய பெஸ்ட்டாக இல்லைனாலுமே கூட இந்த வருஷம் மார்வல் ரிலீஸ் பண்ண 3 படங்களில் கண்டிப்பாக ஒரு பெட்டரான படம் தான். தண்டர்போல்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தாலுமே கூட அதை விட இந்த படம் ஒரு பெட்டரான ப்ராப்பர் பாப்கார்ன் மூவியாக இருந்துச்சு. ஐமேக்ஸ் வர்த்து தான். ஆனால் 3D எப்பவும் போல தான். அதிசயமாக ஐமேக்ஸ் 2D வெர்ஷனும் இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐமேக்ஸுக்குன்னு ஒரு தனி டைட்டில் அனிமேஷன் வரும் இல்லையா
எல்லா இடத்துலையும். அதை இந்த படத்துக்காக ஸ்பெஷலாக ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்க செம்மையாக இருந்தது, நல்ல கிரியேட்டிவிட்டி அது. இந்த படம் தமிழ்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. எந்த வெர்ஷன் வேணுமோ அதை ட்ரை பண்ணுங்க. இந்த படத்துடைய லீட் பேர் ஒரு சில காட்சிகளில் கிஸ் பண்ணுறாங்க. இதை தாண்டி இந்த படத்தில் அடல் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. 2 போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் இருக்கு இந்த படத்தில். விருப்பம் அதையும் பார்த்துட்டு வாங்க. விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் விஜய் ஆண்டனியின் 25வது திரைப்படம் சக்தி திருமகன் செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும்.